குவார்ட்டர்ஸு தாரேன் கட்டி தாரேங்கன்னு சொன்னார். அவர் அம்மா வந்த உடனே நின்னாங்க. சேவல் சின்ன அவங்க, ஒராசின இவங்க. ராஜீவ்காந்தி வந்துமோ ஸ்ரீபெரும்புத்தூரில் இறந்தார்ல, அப்போல்லாம் நாங்கள் கட்சியில் இருக்கோம். எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலேயே வேலை செஞ்சோம். அம்மாவுக்கு தான் வேலை செஞ்சோம். அப்போ இருந்து நாங்கள் உழைச்சோம். ஒரு பிரயோஜனம் எங்களுக்கு கிடையாது. உழைச்சது ஒன்றுமே கிடையாதுங்க. மனசு கஷ்டமாக சொல்கிறோம். இந்த அதிமுக ஆட்சியில் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். வெளியே சொன்னால் ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. நைட்டு பகல் இல்லாத சுற்றுவோம், மழை காற்று இல்லாத சுற்றுவோம், கேன்வாசி பண்ணுவோம். இப்போ மேலே டிவிக்கு அவ்வளோ நாங்கள் கேன்வாசி பண்ணுறது கிடையாது. அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு 10 மணி 9:45 வரைக்கும் கேன்வாசி பண்ணுவோம் ஃபுல்லாக. இது மட்டும் கிடையாது. ராயபாதி இந்த ஆர்கேட் தொகுதி இப்போ தான் பிரித்தாங்க. அப்போ ஆர்கேட் தொகுதி பிரிக்கல, எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ தான் பிரித்தாங்க ஆர்கேட் தொகுதியை. அப்போ இருந்தால் கஷ்டப்பட்டோம். எங்கள் வேதனையினால தான் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க. நாங்கள் வேதனத்தை நாங்கள் எங்கள் வேதனையை சொல்கிறோம். என்ன இப்போ எங்களுக்கு ஒரே இந்த அதிமுக கட்சிக்காரங்க எல்லாருக்கும் என்ன மன வேதனை. இத்தனை வருஷம் உழைச்சி நமக்கு ஒன்றுமே செய்யலையே. இன்றைக்கி தளபதி விஜய் வராரு. எங்களுக்கு ஒரே எண்ணம், ஒரு மாற்றம் வரணும். இருந்தவங்களே மாற்றி மாற்றி இருக்கக்கூடாது. ஒரு மாற்றம் வரணும். வரவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். நாங்கள் செய்வார்னு நம்புகிறோம். நாங்கள் இவரை நம்பி தானே இந்த 38 வருஷம் வேலை செஞ்சோம். அம்மா இருந்தாங்க செஞ்சோம். எம்ஜிஆர் இருந்த காலத்தில் உழைச்சோம். மானத்தை விற்று ரோட்டில் டான்ஸ் ஆகிட்டு வருவோம். இதே திமுக காரங்க அடிச்சு, திமுக காரங்க இந்த ரோட்டில் அடிச்சு எனக்கு இனிமேல் இந்த ஒரு காது கேட்காது, ஒரு காது சுத்தமாக கேட்காது. திமுக காரங்கிட்ட அடி வாங்கி ஒரு காதே கேட்காது. அதே ஜெயக்குமார்கிட்ட பேலூர் என்ன காதில் அடிச்சிட்டாங்க, காதுக்கு பார்த்துக்கலன்னாரு. என்ன பார்த்தாரு? ஒன்றுமே பார்க்கலங்க. உலக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். ஒரு லேடிஸு அதிமுகவில் இருக்கிற ஒரு லேடிஸ் இந்த மாதிரி பேட்டி கொடுக்கணும். அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லணும். ₹1 பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் பேட்டி கொடுக்குறோன்னு தப்பாக நினைக்கிறாங்க. உள்ளே இருக்கிற வேதனையை தான் வெளியே சொல்கிறோம். இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு மாற்றம் வரணும். எல்லா மக்களும் இந்த டிவியை பார்க்கணும், இந்த நியூஸை பார்க்கணும். ஒரு மாற்றம் வரணும். ஒரு மாற்றத்தை உலக மக்கள் கொடுக்கணும், வர வைக்கணும். வந்தால் அவங்களும் என்ன செய்வாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இத்தனை வருஷம் அதிமுக உழைச்சிட்டு இன்றைக்கி மாற்றி நான் வேலை செய்கிறேன். மன வேதனையோட வேலை செய்கிறேன். ஒன்று கிடையாது. பணம் காசு கோச வேலை. இத்தனை 18 வருஷம் உழைச்சி ₹1 எந்த எம்எல்ஏ அவங்க கொடுத்தது கிடையாது, எந்த கவுன்சிலர் கொடுத்தது கிடையாது. நம்ம எவங்கக்கிட்ட நாங்கள் ₹1 கை நீட்டி வாங்கினது கிடையாது. என் சொந்த துட்டை செலவு பண்ணுவோம். எலெக்ஷனுக்கு 40,000 50,000